கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொளி வழியை உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், ஆண்டவர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பாடுகளினாலே, கஷ்டங்களினாலே, மனுஷர்களால் வருகிற நாச மோசங்களினாலே, இயற்கையினால் வருகிற பாதிப்புகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏதோ சாத்தானால் கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கலாம், பொருளாதார கஷ்டங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு நாள் இன்றைக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ஆபத்திலே, உங்களுக்கு வருகிற நெருக்கத்திலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமாம், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தானுடைய பட்டயத்துக்கு நீங்கள் இரையாவதில்லை. நீங்கள் அவரை நம்பினபடியினால் உங்கள் பிராணன் உங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிராணன் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல உங்கள் பிராணனை தப்புவித்து அந்த விடுதலை கொடுத்து கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளில் அவர் வழி நடத்தி செல்லுவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். ஜெபிப்போமாக. பரலோக தந்தையே, இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சத்துருவின் பட்டயங்களுக்கு, ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு, நாச மோசங்களுக்கு எதிரே வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கு நீங்கள் விடுதலையாக்கி எங்களை பாதுகாத்து நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிற நல்ல பிதாவே,